அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூனிட் 8 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? யூனிட் 8ல நிறைய விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல மெமரி அதுக்கு ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். யூனிட் 8 ரிலேட்டடா அதோடைய லாஸ்ட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர், சரியா? அதுதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நியூரல் பேஸ் ஆஃப் லேர்னிங், மெமரி, அது மாதிரி பிரைன் அண்ட் பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன், இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ நவ் டேக் தட் மெட்டீரியல். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். பார்ட் 1 பொறுத்தளவு பார்ட் 2ல வந்து 45 நினைக்கிறேன், பேஜ் நம்பர் 45. டேக் பேஜ் நம்பர் 45. இதுல 40, பார்ட் 1ல 40. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய டைட்டில் வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர். 45 பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க சார். பார்ட் 2ல 8th யூனிட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர், இதான் டைட்டில். சரியா? இது ஃபுல்லாவே இதுல ஒரு 4-5 லைன் இருக்குது. 4-5 லைனுமே ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப பெருசா இதுல எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. ஓகேவா? நிறைய இந்த ஏரியால நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி பழைய சிலபஸ்லயும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ த ஈத்தாலஜி ஸ்டடி அபவுட் ஈத்தாலஜி தான் ஸ்டடி ஆஃப் தட் அனிமல் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அபவுட் தட். ஸோ த அனிமல் எக்ஸிபிட் த டிஃப்ரெண்ட் பிஹேவியர். இதுல ஆண்டோஜினி உங்களுக்கு தெரியும். ஆண்டோகனினா நார்மலா உள்ள விஷயங்கள். The ontogeny, the study about that embryonic stage of animals are ontogeny. Ontogeny, pylogeny ன்னு சொல்லுவாங்க. இல்ல ontogeny, pylogeny. Pylogeny-னா அது வந்து எவல்யூஷனரி ஹிஸ்டரி பத்தி படிக்கிறது. சரியா? ontogeny சொல்றது வந்து embryological stages of animals பத்தி படிக்கிறது. So generally the developmental behavior that divide the 3 stages. ஓகே, அதுல வந்து 3 ஸ்டேஜஸ்ல மெயினா வந்து இதுல 3மே அங்க சொல்லியிருப்போம். நியோநாட்டல் ரூட் ஆஃப் பிஹேவியர் ஃபர்ஸ்ட், அடுத்தது மெச்சுரேஷன் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ், நெக்ஸ்ட் த பினாமினா ஆஃப் த ஈக்வினிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 கேட்டகரியில இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியோநாட்டல் ரூட் ஆஃப் பிஹேவியர். இது என்ன சார்? நியோநாட்ஸ்னாவே ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு ரிலேட்டடா பேரண்டல் கேர் அந்த இதுக்கு ரிலேட்டடா ஸ்பெசிஃபிக்கா இல்லை. சரி, இருந்தாலும் நான் சில விஷயங்கள் மட்டும் இதுல சொல்றேன். நான் சில என்விரான்மெண்டல் சேஞ்ச். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நியோன் த பிஹேவியர் அப்சர்வ்ட் அட் தட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். அது நியோனம் என்ன மீனிங்? த ஏர்லி ஸ்டேஜ். ரொம்ப ஜர்க்கிங் அண்ட் ட்விங்கிங் சொல்லி த மூவ்மெண்ட் ஆஃப் தட் அப்பண்டேஜஸ் தட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்ல எப்படி இருக்குது அதை பத்தி ஸ்டடி பண்றது பிஹேவியர். The flexure of the kind legs, that I mean the beaks. நார்மலா ஒரு ஈவன் தட் ஒரு சின்ன யங் ஒன்ஸே வந்து அது எப்படி ஒரு பேர்டே வச்சுக்கோங்க. ஒரு பேர்டு வந்து எப்படி அந்த 4 லிங்க் கைண்ட் லிங்க் இருக்கும் சார். 4 லிங்க் மீன்ஸ் இங்க விங்ஸ், கைண்ட் லிங்க் வந்து இப்படி உட்காருது. ஒரு பேர்டு உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி அந்த கரெக்டா மடக்குது. ஐ மீன் இந்த பீக் சின்ன சிலர் என்ன செய்யணும், இந்த எக் எல்லாம் வந்து அந்த பீக் வச்சு அப்படியே உள்ள அதோடைய ப்ரூடு அதுக்கு கீழே வந்து தள்ளும், அது பாடி கீழே வந்து. சரியா? இதெல்லாம் வந்து நார்மலா உள்ள அது நியோநாட்டலுக்குன்னு சில விஷயங்கள் தான். சரியா? இதுல வந்து அதாவது 2 டைப் ஆஃப் த எம்ப்ரியோ இஸ் தட் ப்ரிகோஷியல் அண்ட் ஆல்ட்ரோசியல் அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கு. இதுக்கு டயக்ராம் இருக்கான்னு பார்க்குற ஒரு நிமிஷம். இந்த கான்செப்ட் ரிலேட்டட் இல்லை, சரி பார்த்துக்கிறோம். ஃபார் கிவிங் ஸோ எனிவே இது எல்லாமே பிரைனுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். ஒன்று பார்ப்போம் இந்த பிஹேவியர்ல. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிகாஷன் சொல்றது. இது என்ன சார் ப்ரிகாஷன்? வென் த நியூலி பார்ன் த ரிசம்பிள் டு அடல்ட். ஒரு அதுல வந்து சிக்கோ ஏதோ ஒன்று நியூ பார்னை வந்து அது ஆல்மோஸ்ட் ரிசம்பிள் அடல்ட் மாதிரி இருக்கும். அப்ப கேன் ஃபீட் தட் அண்ட் மூவ் அண்ட் வி கேன் ஈவன் த டிஃபென்ஸ் தம்செல்ஃப். ஒரு யங் ஒன்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு யங் ஒன்னு அந்த அடல்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணும். அதை வந்து ப்ரீகாஷனல் பிஹேவியர்னு சொல்லக்கூடியது. அந்த எம்ப்ரியானிக் 2 டைப் ஆஃப் தி எம்ப்ரியோஸ்ல அது ஒன்று. அதுல வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த லேம்ப் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவது. அது என்ன லேம்ப் என்ன சொன்ன யங் ஷீப், அந்த அது குட்டி, அதோட குட்டின்னு சொல்றோம் தமிழ்ல. சரியா? அது எப்படின்னா அந்த அடல்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரீகாஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து ஆல்ட்ரோசியல். இது என்ன சொன்னா when newly borns are helpless without parent. அது என்ன தெரியுமா? ஆல்மோஸ்ட்
இந்த அடல்ட் மாதிரி இந்த ரிசம்பிள் பண்ணி இந்த மாதிரி அது வந்து இது பேரண்ட் எந்த ஹெல்ப் பண்ணாது. நல்ல இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் த பேரண்ட் இட் கேனாட் வில் பி சர்வைவ் தட். அப்ப ஒரு பேரண்ட் அந்த முன்னாடி ஒரு கேட்டகரி சொன்ன ப்ரீகாசல் சொன்னது அது வந்து பேரண்ட் ஹெல்ப் பண்ணுது பண்ணல அது ரெண்டாவது. சரியா? இங்க வந்து பேரண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆல்ட்ரோஸ்டின் சொல்லுது ஹெல்ப் பண்ணலன்னா தே கேனாட் சர்வைவ் த யங் ஒன்ஸ். அதான் இந்த பிரச்சனை. சோ இப்ப இந்த குட்டி குட்டி பறந்துருச்சு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லயே சொல்றேன். இந்த ஷீப் இருக்கு, அந்த லேம்ஸ் ஆஃப் ஷீப். அது அடுத்தது அடல்ட்டே இல்லாட்டாலும் அது என்ன சர்வே பண்ணிரும். பட் இந்த கேஸ் ஆஃப் தட் கங்காரு, தி லாய் ஆஃப் கங்காருன்னு சொல்லுது, கங்காரு குட்டி. அப்ப அது வந்து ஏன்னா அது வந்து இம்மெச்சூர் யங் ஒன்ஸ். அப்ப கண்டிப்பா அது ஒரு பவுச், அந்த பவுச்சை வச்சு அதை ஓரளவு மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம அல்ட்ரோசில் பிஹேவியர்னு சொல்றோம். எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல 2 டைப் சார். எம்பிரியானிக்ல இது 2 டைப், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட். த கான்செப்ட் ஆஃப் த பிஹேவியரல் டெவலப்மெண்ட்ஸ் இதுல நிறைய கேட்டகரி இருக்குது. ஒரு 5 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. 5 6 இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 5 கேட்டகரி. த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எபிஜெனிசிஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் கான்செப்ட் அண்ட் system homogeneous behavior and probabilistic viewpoints. Performance is the process of the simple enlargement of that tiny fully formed that organism exhibit the germ cells. ஒரு germ cells தான் ஒரு fully ஒரு organism வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுது. எபிஜெனிசிஸ் இந்த embryo develop that progressively from that undifferentiated egg cells. எபிஜெனிசிஸ்னா அங்க வந்து ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஒரு நார்மலா ஒரு எக்ஸெல்ல இருந்து ஒரு எம்பிரியோ டெவலப் ஆறதை பத்தி சொல்லியிருக்காங்க இதுல. அடுத்தது ரெஃப்ளெக்ஷனோஜெனிசிஸ் கான்செப்ட். இது வந்து என்ன சொன்னா நியூரோமஸ்குலர் பாத்வே தட் ப்ரீடிட்டர்மைன்டு நியூரோமஸ்குலர் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மசில் சிஸ்டம். ஸோ பட் த மூவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் தட் எக்ஸிபிட்டட் தட் அன்டில் த பாத்வே வில் பி டெவலப்டு. இது ஒரு கேட்டகரி. இதெல்லாம் சும்மா ரொம்ப பெருசா இந்த ஏரியால கொஸ்டின் வராது சார். இருந்தாலும் என்னென்ன டைட்டில் இருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சிஸ்டனோஜெனிசிஸ் பிஹேவியர், த மூவ்மெண்ட் ஆர் த பிஹேவியர் development before the birth or pattern of the behavior depends upon that environmental factor. It's availability at the time. அந்த டயத்துல அந்த environmental factorல என்னென்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த behavior இருக்கும். The behavior also varies from species to species. எல்லா environmental factor ஒரே மாதிரி இருந்தாலும் species to species behavior மாறும்னு சொல்றாங்க. அதை வந்து systemogenesis behavior தான். At the probability development, that the behavioral development, it's not a predetermined, rather it's that probability development on that similar stimulating factors. இதெல்லாம் சும்மா ஓட கிளிக் பண்ணி விடுங்க சார். அடுத்த மெச்சுரேஷன் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச். யா, த அனிமல் வில் பி க்ரோ. அப்போ இட் வில் பி ப்ராக்டிஸ் டு சர்வை. ஒரு அனிமல் வந்து யங் ஒன்ஸ் வருது, அதை வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்டிஸ் பண்ணி அதை சர்வை பண்ணணும். சரியா? அப்போ சர்வை பண்றதுக்கு என்னென்ன டு இன்வால்வ் டு இன்க்ரீஸ் தட் காம்ப்ளிகேஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தட் நேச்சுரல் பாத்வே அண்ட் ப்ராக்டிஸ் ஆல்சோ டு இம்ப்ரூவ் தட் பிஹேவியர். இப்ப ஒரு யங் ஒன்ஸ் ஒரு குழந்தையே இருக்கு, பிறந்த உடனே எல்லா பிஹேவியர் அந்த குழந்தை இருக்குமானா அதுல சுத்தி இருக்கிற என்வாரன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை அந்த பிஹேவியருக்கு அடாப்ட் ஆகும். அதை வந்து காம்பினேஷன், இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு, நேச்சுரல் சில விஷயங்கள் மூலம் அதை அடாப்ட் ஆகுது. எக்ஸாம்பிள்லாம் சும்மா லைட்டா நீங்க பாத்துக்கோங்க சார், அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல பினாமினா ஆஃப் தி equivalentன்னு சொல்லுது. இது வந்து the structure or the behavioral pattern may be developed in the different pathway. So generally the genetic as well as that environmental factor to interact to control the development and express the behavior. அது உண்மைதான். இப்ப பிஹேவியர் வந்து சில பிஹேவியர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஜெனட்டிக் லெவலையும் அது டிட்டர்ம் பண்ணும், சிலது என்வரான்மெண்ட் டிட்டர்ம் பண்ணும் அந்த பிஹேவியர். சரியா? ஸோ ஆல் பிஹேவியர் டிபெண்ட்ஸ் அப்பான் த போத் ஜீன் as well as environment. அப்போ அது ஒவ்வொருத்தரும் நம்ம இத்தனை பேர் இருக்கோம்னா நம்மளுக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு பிஹேவியர் இருக்கும். இப்ப எனக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். அது ஜீன்லயே இருக்கும் அந்த பிஹேவியர். சிலது வந்து நம்ம வளரக்கூடிய இடம், அந்த சுத்தி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட், அந்த என்வரான்மெண்ட் தக்கன நம்ம சில விஷயங்கள் பிஹேவ் பண்றோம் பாத்தீங்களா? சோ அப்ப இந்த ரெண்டுமே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? இதுல பார்ட் இவ்வளவுதான். அதுல வேற இதுல பார்ட் 1ல வந்து பேஜ் நம்பர் 37 ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த இதெல்லாம் 37, 38, 39 லாஸ்ட்ல சொல்லிட்டேன், அது விட்டுருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இதுல சில சின்ன சின்ன சப்டைட்டில்ஸ் நிறைய இருக்கும். இப்ப நான் சும்மா இவ்வளவு நேரம் சொன்னது டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியரை பத்தி லைட்டா, ஒரு எம்பிரியோல எப்படி இருக்கும், அடல்ட் எப்படி இருக்கும், அது வந்து பேரண்ட் தேவையா தேவையில்ல அந்த மாதிரி சொன்னோம். இதுலதான் இதுல லாஸ்ட் வரைக்கும் இதுல என்ன
அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்ல தான் இந்த சப்டைட்டில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோசியல் கம்யூனிகேஷன்னா இது கொஞ்சம் நம்ம இது எல்லாமே கொஞ்சம் பழைய சிலபஸ்ல கவர் ஆகும் சார். சரியா? பழைய சிலபஸ்ல கவர் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 46, அதுல வந்து 40. ஓகே, we can refer the social communication. இப்போ நான் உங்களை கம்யூனிகேட் பண்றேன், எப்படி கம்யூனிகேட் பண்றேன்? somewhat language to use the social situation of that animal. இது எல்லா அனிமலும் அப்படித்தான். அதுக்கு ஒரு animal will be communicate the transfer of that information from one or maybe the group of the animals to one or more other animals. இப்போ ஒரு அனிமலுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் அனிமலுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணலாம். அப்ப ஏதோ லாங்குவேஜ் நான் எப்படி பேசணும், ஒரு லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் பேசணும்னா அது மாதிரி அனிமல்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இட் அஃபெக்ட் எய்தர் தட் கரண்ட் ஆர் த ஃபியூச்சர் பிஹேவியர் ஆஃப் த ரிசீவர்ஸ். அது எப்படினாலும் சரிதான். சரியா? ஸோ ஒரு அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஹேவியருக்கு. ஸோ ஹியர் தட் ப்ரே அனிமல்ஸ் வில் பி டிஃபெக்டிங் த எசன்ட் ஆஃப் த ப்ரிடேட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரேக்கு ப்ரிடேட்டர்ஸ் இந்த ரெண்டுல ஒரு சுமல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சென்டர்ட் சுமல்ஸ், அதுவும் ஒரு பிஹேவியர் பண்ணக்கூடியதுதான். The information that sent from that center to the receiving that either it act or structure will be the behavior thereby. So it will, that is அந்த ஒரு சென்டர்டா இல்ல ஒரு என்ன ஒரு கொடுக்குதோ அதை வந்து என்ன சொல்ல, ஒரு சிக்னல் சொல்றோம். ஒரு அனிமல் இன்னொரு அனிமலுக்கு கம்யூனிகேட் பண்ணுது பாத்தீங்களா, அப்புறம் சிக்னல் மூலம் தான் எல்லாமே அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. டு ஃபார்ம் ஆஃப் த கம்யூனிகேஷன் எப்படி சார் இருக்கும்? அந்த கம்யூனிகேஷன் வந்து அதுக்காக சுமல் நிறைய கம்யூனிகேஷன் இருக்கு. நம்மளுக்கே அப்படித்தான். இப்ப நம்ம ஹியூமனே வந்து ஒருத்தர் ஒரு சில விஷயம் சொல்ல வர்றோம்னா அதுல நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்குது. எப்படி சார்? நார்மலா இந்த சைகை மூலம், அது கெஸ்டர்ன்னு சொல்றது, சைகை கையில, அதாவது பேசாமையே நான் கையில அங்கிட்டு இப்படி லைவ் கிளாஸ்ன்னு தெரியும், கையை நான் இப்படி கூப்பிடுறேன்னா இப்படி கூப்பிடுறோம். அப்ப அந்த சைகை வச்சே போயிடுது. இல்லைன்னா ஃபேசியல் எக்ஸ்பிரஷன். என் ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ல நம்ம கோபமா இருக்கோமா இல்ல ஹாப்பியா இருக்குமா, அந்த என்ன சொல்ல வர்றோம் சைகையிலேயே வந்து சொல்ற மாதிரி ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ல அந்த கம்யூனிகேட் பண்றோம். சரியா? நம்ம கிடையாது, எல்லாமே இதுல வரும். அது மாதிரி கேஸ், அத பார்வைன்னு சொல்றது, பார்க்கறதுலயும் அந்த கண் வச்சேம நம்ம வந்து என்ன செய்யலாம், சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. கண்ணு வேற எதுவுமே பேசாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப நடக்கும் சார். அவடே பேசாடா, கேர்ள்ஸ் கூட பேசாடா, அவன் பேசவே மாட்டான். ஆனா என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் கண்ணு வழியாவே சொல்லிடுவோம். அந்த மாதிரி டேலண்ட்லாம் வந்து பார்க்கணும்னா நீங்க நல்லா பாஸ் பண்ணணும். சரியா? பாத்துக்கோங்க. ரைட். அது மாதிரி கலர் சேஞ்சஸ். ஸோ அனிமல்ஸ் வந்து சில கலர் சேஞ்சஸ் மூலம் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸுவல் பிஹேவியர் வரும்போது தனக்குள்ள கலர் சேஞ்சஸ் நடக்கும். ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் வரும்போது கலர் சேஞ்சஸ் நடக்கும். சரியா? அது மாதிரி ஈவன் த பயோலுமினசன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், கலர் அது இதுவும் அட்ராக்ஷன் தான். பயோலுமினசன்ஸ் அது லைட் எமிட் பண்றது. அது மாதிரி குரல், அதாவது வோக்கலைசேஷன் சொல்றது குரல்னு அர்த்தம். சரியா? அது சவுண்ட் வர்றது. இந்த ஃப்ராக்ல சவுண்ட் வருது பாத்தீங்கன்னா நிறைய அது செக்ஸுவல் பிஹேவியர். இல்ல அலாரம், அதாவது எனிமி வந்தாலும் சவுண்ட் விடும். இந்த ஒவ்வொன்றுக்கும் சிம்பிளா லோக்கலைசேஷன் சொல்லக்கூடியது. எலக்ட்ரோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. டச், ஒவ்வொருத்தர் இன்னொன்னு நம்ம பேசவே வேண்டாம், நம்ம டச் பண்ணாலே அப்படியே நம்ம உடனே என்னென்ன பாக்குறோம் பாத்தீங்களா அனிமல்ஸ், டச் அப்படின்னு சொல்லக்கூடியது. எலக்ட்ரோ கம்யூனிகேஷன், டச், ஆட்டோ கம்யூனிகேஷன், இந்த தெர்மல் டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் ஃபார்ம் ஆஃப் த கம்யூனிகேஷன். இதுதான் சோசியல் கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய முக்கியமானது. ஸோ இதுல மாலிகூல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் தட் சம் கெமிக்கல் ஃபார் கம்யூனிகேஷன். சில மாலிகூல்ஸ் வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. என்ன சார் புதுசா இருக்கு, இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. Between the two individual of that animals in the same species, that chemical substance we are called as a pheromone. கேட்கலாம் கொஸ்டின். pheromone. இப்ப எல்லா அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் நம்ம பாடியில அவுட் சைட் த பாடியில ஒரு எப்படி சொல்லலாம்னா எக்டோ ஹார்மோன் செக்ரேட் ஆகும். தட் இஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரேட் ஆகும். தட் சப்ஸ்டன்ஸ் we are called as a pheromone. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்றோம்? pheromone சொல்றோம். அந்த pheromone வச்சு அது கம்யூனிகேட் பண்ணும் சார். சரியா? சோ இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க அலாரம் pheromones இருக்கு. நம்ம இந்த பாம்பிக்ஸ் முறையிலோட படிச்சோம். செக்ஸுவல் டயத்துல ஒரு pheromone செக்ரேட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த மான்ல என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு கூட்டமா ஒரு மான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு புலியோ சிங்கமோ எங்கேயோ வருது. அந்த சிங்கத்துக்குன்னு ஒரு கெமிக்கல் pheromone இருக்கு பாத்தீங்களா? இந்த மான் ஒரு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்லயே ரைட் அந்த pheromone வச்சு சுமல் பண்ணி, எஸ் ஒரு எனிமி இங்க இந்த ஏரியாவில இருக்காங்க, அப்ப இந்த ஏரியா விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்குமா? நிறைய சொல்லலாம். ஈவன் ஹனிபி pheromones, பீட்டில்ஸ் pheromones, பாம்பிக்ஸ் மாதிரி இன்செக்ட் pheromones, ஈவன் ஹியூமன் பீயிங். சரி, இதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது. சரியா? அந்த pheromones.
அது மாதிரி சவுண்ட் கம்யூனிகேஷன் சொன்னேன். இட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் எதுன்னு கேட்டா சவுண்ட் தான். ஒருத்தர் தூரமா இருக்கணும் ஒவ்வொரு கத்தி நம்ம கூப்பிட்டுறோம் பாத்தீங்களா, அது நாட் ஒன்லி ஹியூமன், ஈவன் த அனிமல்ஸ் அப்படித்தான். அது அந்த சவுண்ட்லயே வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். செக்ஸுவல் ஆக்டிவிட்டியா இருந்தா இருக்கும், இல்ல வார்னிங் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அது சவுண்ட் வெரி எஃபெக்டிவ், ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ். விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து the signals are used by the species active during the day time the visual use ஆகும். நைட் டயத்துல என்னத்த விஷுவல் பண்ண முடியும், டே டயத்துல இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பெஸ்ட். டாக்டைல் கம்யூனிகேஷன் ஒன் அனிமல் டு டச் டு த அனதர், ஒன் அனிமல் இன்னொரு அனிமல் டச் பண்ணிட்டே போகும், அதான் டாக்டைல் சொல்லுது. இது இன்னும் எதுல பார்க்கலாம்னா இந்த ஆண்ட்ஸ்ல பார்க்கலாம். எறும்புகள், எறும்பு பாருங்க போயிட்டே இருக்கும்போது டச் பண்ணி போயிட்டே இருக்கும். அந்த டச் பண்ணது பாத்தீங்களா, அப்ப கம்யூனிகேட் பண்ணும், இந்த ஏரியால இவ்வளவு ஃபுட் இருக்கு அந்த மாதிரி. ஹனிபி அப்படித்தான் பாருங்க, ஹனிபி பாருங்க பி ஹைவ்ல ஒரு இடத்துல சும்மா இருக்காது, ஒரு இடத்துல இன்னொன்னு அந்த மேல டச் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு எப்படி லாங்குவேஜ் இருக்கோ அந்த அது ஒரு லாங்குவேஜ்ல அது பேசிக்கிறது, அவ்வளவுதான். ஸோ சோசியல் கம்யூனிகேஷன்ல இல்ல அக்ரஸிவ், கோர்ட்ஷிப் பிஹேவியர், கோஆபரேஷன் நிறைய அதுல இது ஃபுல்லா வரும். இதுதான் வந்து நம்ம என்ன சொன்னா நார்மலா உள்ள சோசியல் கம்யூனிகேஷன். அப்போ ஒரு சோசியல் கம்யூனிகேஷன் எதெல்லாம் நம்ம வரும் அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். அடுத்த சோசியல் டாமினன்ஸ், அதான் சொல்றேன், இதுல ஃபுல்லா சின்ன டைட்டிலா தான் இருக்கும் எல்லாமே. Social dominance, either ethology is the individual to prefer that assess the response to the another. It may be purely by the dyadic, it's the relationship of that is individual A is a dominant over the individual B. ரெண்டு இண்டிவிஜுவல்ல சோசியல் டாமினன்ஸ் அதுலயே இருக்கு பாருங்க. அது சோசியல் கம்யூனிகேஷன் வேற, ஒரு ஏன ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, பீன ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு, அது எது டாமினேட் பண்ணுது அதை தான் இதுங்க நம்ம மெயினா சொல்றோம். It may be initiated established by that fighting at threatening of that displayed that or interchanged that. இப்போ ஒரு ரெண்டு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேற ஸ்பீஸா கூட இருக்கலாம். ரெண்டு அனிமல் வந்து சண்டை போடுது, அதை எது டாமினன்ட்னு காட்டுது. the usually to maintain that a competitive behavior. அதான் ஒரு பிரேக்கு ஒரு உணவு கிடைக்குது, அது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஒரு புலியே இருக்கட்டும், இல்ல சிங்கமே இருக்கட்டும், ஒரு பருந்து, ஒரு ஈகிள் இருக்கு. அப்ப அந்த ரெண்டுக்குள்ள காம்படிஷன் இருக்கும். இல்ல வேற ஒரு ஏதோ உல்ஃப் ஏதோ ஒரு நரி அந்த மாதிரி இருக்கு, ஆனா உணவு ஒண்ணுதான், அப்ப காம்படிஷன். சோ அதுதான் நம்ம இதுல உள்ள எது டாமினேட் சோசியல்ல டாமினேட் பண்ணுது, அதை தான் இங்க மெயினா சொல்றோம். சரியா, சோ ஜெனரலி த டாமினன்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஒன் தோஸ் தட் எதுக்காக ஒன்லி ஃபீடிங் மட்டும் கிடையாது, ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் செக்ஸுவல் ஆல்சோ, அக்ரெசிவ், நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது நான் இது டாக்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஏரியாலயே பார்த்திருக்கலாம். ஒரு ஃபீமேல் டாக் இருக்கும், 4-5 மேல் டாக் இருக்கும். அந்த 4-5 மேல் டாக் பயங்கர அக்ரெசிவா இருக்கும் அந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்காக. ஒன்னொன்னு சண்டை போட்டுட்டே இருக்கும். சரியா, அது வந்து செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்காக. ஸோ அப்ப இதுதான் அதுதான் நம்ம எது டாமினண்டா இருக்கோ அது சோசியல் டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அடுத்த டைட்டில் வந்து என்னன்னா யூஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டெரிட்டோரியல் சொல்லக்கூடியது. அது யூஸ் ஆஃப் ஸ்பேஸ்னா விண்வெளி, ஸ்பேஸ் என்னது விண்வெளின்னு அர்த்தம். டெரிட்டோரியாலிட்டி இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு இந்த வேர்டு அப்படின்னா, இந்த பிராந்தியம் சொல்லுவாங்க சார். கரெக்டா தமிழ்ல இதுக்கு என்ன மீனிங்னா பிராந்தியம். ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும் விண்வெளி, சரியா, இது வந்து பிராந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார், இட்ஸ் டைப் ஆஃப் த இன்ட்ரா ஸ்பெசிபிக் அண்ட் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த யூஸ்லெஸ் ஸ்பேஸ்ல வந்து காம்படிஷன் யூஸ்லி from the behavior exclusion of that other from that the specific space that different to the territory. அந்த territory அந்த ஏரியா, அந்த பிராந்தியம், இது இந்த ஏரியா, இது நம்ம ஏரியா அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. So well defined behavior is exhibited through that songs and calls, ஒரு பாட்டு பாடுறதோ இல்ல கூப்பிடுறதோ, intimation of that behavior to attack that. and இதுல வந்து மெயினா வந்து சேஸ் பண்றது, ஒரு இது இன்னொரு சேஸ் பண்றது, டு மார்க்கிங் தட் வித் சென்டர்ட் மார்க்கிங். இந்த எறும்புலாம் பாருங்க இப்படி வரிசையா போயிட்டே இருக்குன்னு வச்சோமே, இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டாவே அடுத்து இப்படி வரிசையா அப்படி ஒண்ணு இப்படி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் வச்சோங்களேன், இங்க வந்து நின்றும். ஏன்னா அது சென்டர்டு ஃபுல்லா அங்கங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, திரும்ப இப்படி பிடிச்சு பிறகு இப்படி போயிடும். ஸோ அது ஒரு இதுதான். ஸோ தி பிஹேவியர் டு ஹெல்ப் தட், இது அக்யூர்டா இருக்கலாம், சில ப்ரொடக்ட் தட் ஃபுட் சோர்ஸ், அதுமாதிரி இந்த நெஸ்டிங் சைட் பாக்குறது, அதோடைய நெஸ்ட், அதோடைய ஹோம் கிரவுண்டுக்கு போறதுக்கு, மேட்டிங் ஏரியாவுக்கு, இதெல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. இந்த அனிமல் இன்வெஸ்ட் த லாட் ஆஃப் டைம்ஸ் அண்ட் எனர்ஜி, ஏன்னா நிறைய வந்து அது இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணணும் டு டிஃபைன் டு த டெரிட்டரிஸ், அந்த ஏரியாஸ். சரியா, ஸோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் டு மெக்கானிசம் ஆஃப் தட் பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் ரெகுலேஷன். இன்ஸ்டிக்யூட் தட் சக்சஸ் ஆஃப் தட் ஃபிட் அனிமல். இதுல என்னன்னா ஒரு ஃபிட் அனிமல்ஸ் சொல்றோம்,
சப்போஸ் ஃபிட் அனிமல்னா இந்த இந்த மாதிரியான ஒரு டெரிட்டோரியில இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த அனிமலை வந்து சர்வை பண்ண முடியும். அதான் ஃபிட் அனிமல் சொல்றோம். சப்போஸ் தட் வில் பி சர்வைவல். சப்போஸ் இட்ஸ் எராடிகேஷன் ஆஃப் தட் லெஸ் ஃபிட் அனிமல்ஸ். அப்ப அது ஃபிட் இல்ல, அந்த அனிமல் அந்த இடத்துக்கு ஃபிட் இல்லைன்னா அது வந்து அப்படியே எராடிகேஷன் அப்படியே மறைஞ்சிடும், இல்ல அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் த ஃபண்டமெண்டல் ரோல் ஆஃப் த இண்டிகேட்டர் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டிஸ். இதுல டெரிட்டோரியல் அப்படின்னா தட் வெரைட்டி ஆஃப் வேஸ் த ஹேவிங். இதுல வந்து ஆடிட்டரி, அதாவது ஆடிட்டரினா பாட்டு சவுண்டு மூலம். இப்படி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்க சாங், வித்தியாசமா பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படிலாம் சவுண்ட் வருது, அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சென்டட் அப்படியே சென்ட் மாதிரி சென்ட் மார்க்கிங் சொல்லக்கூடியது. சென்ட் மார்க்கிங்ல நிறைய சொல்லலாம், நான் எறும்பு மட்டும் சொல்ல, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும்படி நீங்க டெய்லி பாக்குறத நான் சொல்றேன். யூரினேஷன், டீபிகேஷன், இட்ஸ் ஓப்பன் ஏரியால. இப்ப நாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக் போகுதுன்னா நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு போஸ்ட் மரம், ஏதாவது ஒரு தூணு, இல்ல காரு, டூ வீலர் இருந்தா உடனே ஒரு காலை தூக்கி என்ன செய்யும், யூரினேட் பண்ணும். யூரினேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல. இதெல்லாம் சார் பாப்பாங்க அப்படின்னு பாருங்க. அஸ் எ ஜுவாலஜிஸ்ட் இதெல்லாம் நீங்க பாக்கணும். ஒரு போஸ்ட் மரத்துல ஒரு 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 தூணோ ஏதோ ஒண்ணு யூரினேட் பண்ண முன்னாடி முதல்ல அந்த டாக் வந்த உடனே சுமல் பண்ணும். அந்த ஒரு ஏதோ ஒரு கல்லோ ஏதோ மரமோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சுமல் பண்ணும். சுமல் பண்ணுன்னா இதுக்கு முன்னாடி யாராவது யூரினேட் பண்ணிருக்காங்களா, யூரினேட் பண்ணது மேலா ஃபீமேலா, இப்ப ரீசெண்டா யூரினேட் பண்ணி அவ்வளத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிருக்கோம். அது வந்து இண்டிகேட் பண்ணுது. அந்த சென்ட் மார்க்கர்ல யூரினேஷன், டீபிகேஷன் அதுவும் இண்டிகேட் பண்ணுது. அது யூரினேட் பண்ணும். இன்னொரு அனிமல், இன்னொரு டாக் வந்து அதை பார்க்கும். ஸோ அதை வச்சுதான் ஓகே இப்ப ரீசெண்டா தான் ஒரு யூரினேட் பண்ணிருக்கு, இந்த யூரின் வந்து ஃபீமேலோட இதுதான், அப்ப நம்ம ஆளு இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே சுத்தி போயிட்டே இருக்கும். சரியா? இது மாதிரி விஷுவல் ஆல்சோ, the visual also normally it will be that. சரியா? ரைட். ஸோ இதுல மற்றபடி இது இது ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வரக்கூடியது. இது எல்லாமே யூஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டெரிட்டரின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மேட்டிங் சிஸ்டம். சரியா? மேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன சார்? மேட்டிங் சிஸ்டம் பிஹேவியருக்கு ஃபுட்டு, மேட்டிங், அக்ரெசிவ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா? இது நாம் it's a way of which the group will be structures related to the sexual behavior. இத மேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. related approximate concept. இந்த இதுல கொஞ்சம் இந்த டெரிட்டரி அக்ரெசிவ் சொன்னேன், இதுதான் பார்த்தேன். சோசியல் அக்ரெசிவ் தான். அதாவது ஒவ்வொரு அனிமல் இன்னொரு அனிமலுக்கு வந்து அந்த ஃபைட் பண்ணது நான் சொன்ன பாத்தீங்களா, சேம் ஸ்பீசிஸ்ல ஃபைட் பண்ணது, அந்த அக்ரெசிவ்னு அந்த கோபத்தை காட்டக்கூடியது. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி பார்ப்போம். மேட்டிங் பிஹேவியர்ல இதுல வந்து the primary mating systems and the even plant, நீங்க அதுக்காக அனிமல் மட்டும் இல்லை, plants also that the outcrossing, the cross fertilization, ஆட்டோஜினி, இது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன், ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போமிக்சிஸ் அப்படின்னா ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன், அது அப்போமிக்சிஸ் சொல்லுவாங்க. ஸோ மேட்டிங் சிஸ்டம் ஆஃப் இது வந்து பிளான்ட்ல. அனிமல் எப்படி தெரியுமா மேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்? மேட்டிங் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் மோனோகேமி, பாலிகேமி. மோனோகேமின்னு தெரியும், ஒருவனுக்கு ஒருத்தி. பாலிகேமினா இது பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை பத்தி. அது ப்ரோமிஸ்கியூட்டின்னா விபச்சாரம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரக்கூடியதுதான். மேட்டிங் இதுல பேஜ் நம்பர் பார்ட் 1லயும் இருக்கும் சார். பார்ட் 1ல பேஜ் நம்பர் 42, மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 42ன்னு இருக்கும். சரியா? 42ல இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கலாம். இதுல வந்து மேட்டிங் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் 10 to the species specific. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் மேட்டிங் வந்து, மேட்டிங்னா ரீப்ரொடக்ஷன் வித்தியாசமா இருக்கும். இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் strategy may be expressed into that individual within the species. அதான் நான் சொன்னேன், ஒரு 3 முக்கியமான டைட்டில் சொன்னேன். ஒன்னு வந்து பின்னாடி டீடைலா சொல்றேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா மோனோகேமி. மோனோகேமினா இது மோனோகேமின் என்னன்னா ஒன் மேல், ஒன் ஃபீமேல். சாரி, ஒன் ஃபீமேல். இட்ஸ் ஆஃபன் த பேர் த பாண்ட். இது ஒருவனுக்கு ஒருத்தி, சிம்பிளா சொன்னா மோனோகேமி அதான். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு மேல் ஒரு ஃபீமேல். இதே இது பாலிகேமின்னு சொன்னீங்களே சார், அப்படின்னு என்ன சார்னா ஒன் மேல் மெனி ஃபீமேல். ஒரு மேல் வந்து நிறைய ஃபீமேலோட மேட்டிங் வச்சுக்கிறோம், இதுக்கு பேரு பாலிகேமி. அடுத்து பாலியன்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எப்படின்னா ஒன் ஃபீமேல், இதெல்லாம் கேட்கலாம் சார், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது பாலியன்ட்ரின்னு சொல்றது, இது வந்து எப்படின்னா ஒன் ஃபீமேலு
மெனி மேல் மேட்டிங் வச்சுக்கிடும். சரியா, இந்த இது மோனோகேமி கன்ஃபியூஸ் ஆகுது, இந்த ரெண்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சார். பேஜ் நம்பர் 42ல பயங்கரமா இருக்கு, சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இந்த இதுதான் உள்ள முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம், அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ரைட். அடுத்தது பேரண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சக்சஸ் சொல்லக்கூடியது பேஜ் நம்பர் 47ல இங்க இருக்கும். சரியா, பேரண்டல் கேர் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். சரி, இதுல வந்து பேரண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சக்சஸ் அப்படின்னா மோஸ்ட்லி த பேரண்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன நான் சொன்னேன், டைம் ரொம்ப முக்கியம், எனர்ஜி, டைம். எனி பேரண்டல் பிஹேவியர் விச் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பெண்ட், ஏன்னா பேரண்ட் ஸ்பெண்ட்னா வந்து டைம் ரொம்ப முக்கியம் அண்ட் எனர்ஜி த ப்ரொவைட் ஃபார் எதுக்கு, டு சர்வைவ் அண்ட் த கண்டிஷன். இதே கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னது, அண்ட் ஃபியூச்சர் ரீப்ரொடக்டிவ் சக்சஸ் ஆஃப் தட் ஆஸ்பிரிங்ஸ். ஸோ அதான் பேரண்டல் கேர்ல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ த எபிலிட்டி டு இன்வெஸ்ட் தட் அதர் காம்பனன்ட்ஸ், இட் இஸ் த ஃபிட் ஃப்ரம் தட் மோஸ்ட்லி செக்ஸுவல் செலக்ஷன் தேர்ல வர்ற மாதிரி தான். ஸோ பேரண்டல் கேர், அப்புறம் பேரண்டல் கேர் மோஸ்ட்லி த நர்சிங் தட் யங் ஒன்ஸ், அதோட யங் ஒன்ஸை பாதுகாப்பா வச்சுக்கிறது, நர்ஸ் பண்றது, உணவூட்டத்தை கொடுக்கறது. அப்ப ப்ரிஃபர்ட் பை த போத் மேல் அண்ட் ஃபீமேல். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல கூட, ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் பேரண்டல் கேர்னு சொல்லி இந்த கார்டேட்டால கொஞ்சம் படிச்சிருக்கோம். த பெர்ஃபார்ம்டு பை த போத் மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்காக அதாவது பேரண்டல் கேர் வந்து ஃபீமேல் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, மேலும் பேரண்டல் கேர் இருக்குது. அத பை பேரண்டல் கேர்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்ம்டு பை போத் மேல் as well as ஃபீமேல் we are called as a பை பேரண்டல் கேர். இதுல மதர் மட்டும் கேர், மதர் அலோன் எக்ஸ்க்ளூசிவ்லி இட்ஸ் அ பேரண்டல் கேர்னா அது பேரு, இது இந்த டேர்ம்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மெட்டர்னல் கேர். மெட்டர்னல் அத மெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்ல, மெட்டர்னிட்டி லீவ். சரியா, கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்தா மெட்டர்னிட்டி லீவ்லாம் ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கொடுக்காங்க சார். யோசிச்சு பாத்துக்கோங்க. இன்ன வர இந்த ஏதோ 8th பே கமிஷன்ல 2 வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிடக்காங்களாம், பாத்துக்கோங்க. சரி சார், நான் ஏற்கனவே குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, நான் என்ன சார் செய்யணும் யோசிச்சுட்டு இருக்காங்க சில பேர். உங்க மைண்ட் வைஸ் கேக்குது, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ரைட். ஸோ இது வந்து மெட்டர்னல் அலோன்ஸ், சாரி மெட்டர்னல் கேர் அப்படின்னு சொல்ல, எக்ஸ்க்ளூசிவ் இந்த மெட்டர்னல் கேர் ஃபார் மதர் அலோன்ஸ். இது ஃபாதர் அலோன்ஸ் மட்டும் எப்படின்னா தட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த, இது மெட்டர்னல்னாவே மதர் சார். இது வந்து என்ன சொன்னா பட்டர்னல் சொல்லுவாங்க, பட்டர்னல் கேர். பட்டர்னல்னாவே ஃபாதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இட் கம்ஸ் இன் தட் ஃபார்ம் ஆஃப் தட். எதுக்கு ரெண்டுமே வந்து ஃபீடிங்கா இருக்கலாம், இல்ல டீச்சிங்கா இருக்கட்டும், இந்த ப்ரொடக்டிவா இருக்கட்டும், இந்த அதோட யங் ஒன்ஸை சொல்றேன். இது எல்லாம் டீச்சிங் மீன்ஸ் பிஹேவியரை கத்துக் கொடுக்கறது, சில ஃபீடிங்க்கு, இது எல்லாமே ரெண்டுமே யூஸ் ஆகும். அதான் பேரண்டல் கேர்ல. ரீப்ரொடக்டிவ் சக்சஸ்னு ஒன்று சொன்னோம் பாத்தீங்களா, இது என்ன சார்? இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் த பாசிங் த ஜீன்ஸ் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் while that in turn to pass the gene into that next, அதாவது அந்த அதுக்குன்னு உள்ள ஜீன் வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகும், அதான் உள்ள விஷயங்கள். சரியா, so the factor to associate with the evolution and that faculty to express the parental paternal investment அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நிறைய, இதுல 43ல இருக்கும் பேஜ் நம்பர், பார்ட் 1ல 43. மத்தெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணுங்க சார். 42லலாம் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விட்டா போதும், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். சரியா, இதுல நிறைய அந்த paternal investment இன்னொன்று இருக்குது. இதுல வந்து offspring survival, the parental investments to has a little or no effect to offspring to survival of the rat. சரியா, அதே மாதிரி mating opportunities, the parental investment is not obligated to mating that available, that its selection with the favor that social and ecological factor that reduce into the mating for opportunity for that male. Okay, இந்த opportunity எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த parental particular during the இது ரெண்டு கேட்டகரி, அதாவது ஆஃப்டர் த பர்த், இது பிஃபோர் தட், இந்த பிரெக்னன்சி டயத்துல பேரண்டல். இது வந்து போஸ்ட் நேட்டல் அப்படின்னு சொல்லுது. போஸ்ட் நேட்டல் அப்படின்னாவே பிறந்த பிறகு நம்ம, இந்த டெக்னிக்கல் டேர்ம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறந்த பிறகு நம்ம எப்படிலாம் அதை பேரண்டல் கேரை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ பெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது பெட்டர்னா நான் என்ன சொல்லுதா, இது வந்து தந்தை வழி. சட்டர்னிட்டின்னு உறுதியாக தந்தை வழியாக வரக்கூடிய ஜீன்கள். சட்டர்னிட்டினா உறுதி, தந்தை வழியாக உறுதியாக வரக்கூடியது. சரியா, இஃப் தட் சட்டர்னிட்டி, the paternity of that low, its selection will be favored to the male is abundantly. The paternity of the high, the selection will be favored to the potential investment. இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார், ரொம்ப பெருசா அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த பேரண்டல் கேர் பேஜ் நம்பர் 47லயும் இருக்கும், இதுலயும் இருக்கு பேரண்டல் கேர்.
அது ஏற்கனவே சொன்னதான். டு நர்ஸ் தட் பேரண்டல் கேர்னா என்ன மீனிங்? டு நர்ஸ் தட் யங் ஒன்ஸ் பை தட் பேரண்ட்ஸ். ஸோ இதுல நிறைய பிஹேவியர் இருக்கும். த இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஃப்ரம் தட் இதுக்கு பேர் இந்த அல்ட்ரிசம் பிஹேவியர். அதுக்கு ரிலேட்டடா பேரண்டல் கேர்ல இது ஓரியன்டேஷன் மைக்ரேஷன். சரி, அதை பார்த்துக்கலாம். லிசன். So இதுல வந்து this type of that behavior involved that increase the fitness of that offspring at the expense of that parent. அத ஃபிட்னஸ்னா நீங்க ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, அதோட யங் ஒன்ஸை வந்து நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு நிறைய பிராக்டிஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது யார் சார் கூட அது வந்து இன்ஸ்டிங்டாவே அது இருக்கும் அந்த பிஹேவியர் வந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது சிலது வந்து ஜீன்லயே அந்த பிஹேவியர் இருக்கும். இப்ப மீனுக்கு நீந்த கொடுக்கறதுக்கு அந்த அதோட மதரா சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் அது ஜீன்லயே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஃப் த ஃபிஷ் ஷோன் தட் லிட்டில் நோ பேரண்டல் கேர். சிலதுக்குலாம் பேரண்டல் கேர்லாம் தேவையில்லை. அதாவது பிறந்துச்சுன்னா அதான் பாத்துக்கணும். அது கூடயே அது வந்து பேரண்டல் கேர் இருக்காது. நம்ம ஹியூமன் மட்டும் தான் சார். நம்ம எப்படி நம்ம பேரண்ட் டெத் ஆற வரைக்கும் அவங்கள விடவே கிடையாது. உறிஞ்சி எடுத்துருவோம். அது வேற. சரியா? ரைட். ஸோ இதுல வால்யூம் 1ல 44லயும் இருக்கும். நீங்க பாத்துங்க. மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் த பேரண்டல் கேர். ஆம்பிபியன்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் காமனா நல்ல பேரண்டல் கேரா இருக்கும். ஏற்கனவே நம்ம 2வது யூனிட் கார்டேட்டால கூட இது படிச்சோம். மெட்டர்னல் கேர் டு அக்கர்ஸ் இன் த ஸ்பீசிஸ் தட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ஸ். பேரண்டல் கேர் டு அக்கர்ஸ் த ஸ்பீசிஸ் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ஸ்ல. மெட்டர்னல் கேர் வந்து மோஸ்ட்லி மெட்டர்னல் கேர்னு என்ன மீனிங் புரியுதுல? மெட்டர்னல் கேர்னா இந்த இதை சொல்லலாம். டூரிங் த பிரெக்னன்சி. மெட்டர்னல்னா அதாவது மதர் பாடிக்குள்ளேயே அந்த யங் ஒன்ஸ் வளர்க்குறது, அது மெட்டர்னல் கேர். பெட்டர்னல் கேர் டு அக்கர்ஸ் த ஸ்பீசிஸ் த எக்ஸ்டர்னல் அவுட் சைட் த பாடியில வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் பார்த்தீங்களா? அது வந்து பெட்டர்னல் கேரா இருக்கும்னு சொல்றாங்க. பெட்டர்னல்னா யாரு? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல, ஃபாதர். மெட்டர்னல் யாரு? மதர். சரியா? ஸோ அப்ப இது பாடிக்குள்ள, இப்ப நம்ம கருவுக்குள்ள யுட்ரஸ்குள்ள எம்பிரியோ வளர்க்கணும்னா அது வந்து அப்பாவோட வேலை என்ன? ஒரு வேலையும் கிடையாது. அப்ப அம்மா மீன்ஸ் இங்க மதர் தான் இங்க இம்பார்ட்டன்ட். பிறந்த பிறகு சோ அது வந்து யங் ஒன்ஸ் வந்து பெட்டர்னல் கேரா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ ஃபீமேல் ஜீனஸ் இதுல ஃப்ராங்க நல்லா சொல்லுவாங்க சார். பைப்பா இட்ஸ் கேரிங் த எக் இன் தட் பேக். நம்ம இதெல்லாம் செகண்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம் கார்டேட்டால. சரியா? ரியோ பாக்டீரியம் த ஃபீமேல் த ப்ரூட் டேட்போல்ஸ் இன் தட் ஸ்டொமக்ல வச்சுக்கிடுமா. த யங் எமர்ஜ் ஃப்ரம் தட் ஃபீமேல் மவுத், அதுல இருந்து வருமா. சரியா? இதெல்லாம் பேரண்டல் கேர்ல வரும். இதெல்லாம் நம்ம செகண்ட் யூனிட்ல பார்த்தோம். The experimental cases are நிறைய the seahorse, maybe midwife toad. The males are a primary care. அங்க வந்து மேல் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. So the species exhibit that parental care of that infant include that cotton top performance. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். சில பஃபூன், maybe கோல்டன் மங்கி, டிட்டி மங்கின்னு ஒன்று இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து மேல் பேரண்டல் வந்து கேர் இருக்குமா. சும்மா இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மேல் பேரண்டல் கேருக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க போதும். சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்ரெசிவ் பிஹேவியர். இதெல்லாம் ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருக்கும் சார். இருந்தாலும் இங்கேயும் இருக்கு. 48ல இருக்கு அக்ரெசிவ் பிஹேவியர். அக்ரெசிவ் ஏன்னா பழைய சிலபஸ்ல இது ரொம்ப டீட்டெயிலாவே நான் சொல்லியிருப்பேன். அக்ரெசிவ் பிஹேவியர். அக்ரெசிவ்னா கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரொம்ப டென்ஷனா கோபமா இருக்கும். அதான் அக்ரெசிவ் டைப் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு ரிலேட்டடா இருக்கு பார்த்தீங்களா? அக்ரெசிவ். இதுல வரக்கூடியது டைப் ஆஃப் அக்ரெசிவ். So the reaction that caused that physical and emotional harm to that others and threatening that. அது பிசிக்கலாவும் எமோஷனலாவும் ஒரு கோவம் வந்தா அந்த எமோஷனலாவும் எக்ஸ்போஸ் ஆகும், பிசிக்கலாவும் எக்ஸ்போஸ் ஆகும். So aggressive behavior tend to be it's irritable and impulsive and resultless. So it may be internally as well as uninternally. Generally, this most emotional problems, this aggressive behavior, the problem will be occurs the frequently and the pattern. அது திரும்ப வரக்கூடியது. The variety of that factors will be influencing the aggressive behavior. Aggressive behaviorக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரியா? என்ன சார் ஃபேக்டர்? இப்ப நானே வந்து ஓவரா அப்படி கிளாஸ் எடுத்துட்டே இருந்தா இதே ஒரு சில பேருக்கு இவர் எப்பதான் முடிப்பாரு அப்படின்னு ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் உங்களுக்குள்ள வரும். சரியா? ஃபேமிலி ஸ்ட்ரக்சரோட அக்ரெசிவ் பிஹேவியர் வரும். ஒவ்வொருத்தர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், டு ஒர்க், ஈவன் த ஸ்கூல் என்வரான்மெண்ட்,
ஸ்கூல் என்வரான்மெண்ட்ல எல்லாம் பயங்கர அக்ரெசிவ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நிறைய ஜெலசியா இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், பார்த்துக்கோங்க. சோசியல் எக்கனாமிக் ஃபேக்டர் ஒரு அக்ரெசிவ் பிஹேவியருக்கு காரணமா இருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அக்ரெசிவ் பிஹேவியர். இதெல்லாம் வந்து அக்ரெசிவ்ல நடக்கக்கூடிய, நார்மலா நடக்கக்கூடிய அக்ரெசிவ் பிஹேவியர் ரிலேட்டடா உள்ளது. வேரியஸ் கேட்டகரி ஆஃப் தட் அனிமல் அக்ரெசிவ்ஸ். இதுல வந்து டெரிட்டோரியல் டிஃபரன்சஸ் இந்த இது இந்த இந்த கேட்டகரி territorial aggression, sir. Keep the animal to the home areas. Generally, the animal will be attacked. No attack பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்குறீங்களா அந்த மாதிரி. I mean predatory aggression, the animal attack to the prey. ஒரு அனிமல் வந்து இன்னொரு prey அட்டாக் பண்ணக்கூடியது. அது வந்து இன்டர்மேல் அக்ரெசிவ். அதான் நான் சொன்னேன். இன்டர்மேல் அக்ரெசிவ் அது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, மேலுக்குள்ளே அக்ரெசிவ் இருக்கும். இது மெயினா வந்து இப்ப நார்மலா நம்ம ஹியூமனே எடுத்துக்கிடுவோம். ஒரு மதர், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் யாருக்கு ரொம்ப அக்ரெசிவ் இருக்கும்? ஆண்களுக்கு ரொம்ப கோபம் வருமா, பெண்களுக்கு ரொம்ப கோபம் வருமா அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு தான் நிறைய கோபம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அது வந்து ஆண்களுக்கு, அதாவது மேல் they having that androgen hormone. The androgen hormones are we are believed to that important for from aggressive. இதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப இங்கதான் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரியா? ரைட். சோ அப்ப இங்க ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ரைட், பாத்துக்கலாம். சோ பட் ரீசன் வந்து அக்ரெசிவ்க்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். நாட் ஒன்லி ஹியூமன், மோஸ்ட்லி பாருங்க, ஆல் அனிமல்ஸ் ஆர் மேல் வில் பி சோ மச் ஆஃப் அக்ரெசிவ் பிகாஸ் ஆஃப் தட் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபியர் இன்டியூஸ்டு அக்ரெசிவ்னு சொல்லுது. சரியா? சோ இது வந்து என்ன சொன்னா, அந்த ஆல்மோஸ்ட் த ஆல்வேஸ் ரியாக்ட் வித் த அக்ரெசிவ் பிஃபோர் த attempt to the escape. அதாவது ஒரு இதுல முன்னாடி டக்குன்னு எஸ்கேப் ஆறதுக்கு, அதாவது ஃபியர் இன்டியூஸ்டு, ஒரு பயத்தை விட்டு இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்றது, அந்த மாதிரி உள்ளது. ஐ மீன் இரிட்டபிள் அக்ரெசிவ், அது இரிட்டபிள் லெவலா இருக்கும். இந்த கதி இந்த இதெல்லாம் சிக் இந்த ஓல்டு அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து இரிட்டபிளா வரும். சரியா? இரிட்டபிள் பசிக்கு அந்த மாதிரி. ஐ மீன் மட்டர்னல், இந்த ரெண்டாவது கேட்டகரி மட்டர்னல் அக்ரெசிவ் சொன்ன பாத்தீங்களா? இது ஃபீமேல் ரியாக்ட். இது வந்து எப்படின்னா ரியாக்ட் வித் த எக் in order to that protect the young ones from the harm. அதோட young ones யாராவது டச் பண்ணிட்டு அந்த protect the young one, it's equal to the male attack. பாத்தீங்களா? மேல் அட்டாக் வந்து பயங்கரமா இருக்கும் சார். ஆனா அந்த young ones வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபீமேல் அட்டாக் இதை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சரியா? ஏன்னா அந்த ப்ரொடெக்ட் பண்ணுமா, அந்த யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பேரண்டல் கேர்ல வரக்கூடியதுதான். சரியா? சோ இத டைப்ஸ் ஆஃப் அக்ரெஷன் சொல்லக்கூடியது. ரைட். அடுத்தது ஹேபிடேட் செலக்ஷன் சார். இது ஒரு the behavior of that animal to select that habit in which the live. அதாவது ஹேபிடேட் செலக்ஷன்னா அந்த அனிமலோட பிஹேவியர் வந்து எந்த இடத்துல வாழுது, அது பிளான்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அந்த ஹேபிட் செலக்ஷன்ல the animal must able to tolerate the two types of the factors. அந்த இடத்துல அந்த அனிமல் வந்து டாலரேட் பண்ணணும். என்ன டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ்? ஏபயாக்டிவ் ஃபேக்டர் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயாக்டிவ் ஃபேக்டர்ல உங்களுக்கு என்னென்னு தெரியும். நான் லிவிங் திங்ஸ் எவரிதிங் ஆர் ஏபயாக்டிவ் ஃபேக்டர். லிவிங் திங்ஸ் எவரிதிங் ஆர் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ். மோஸ்ட்லி த காம்படிஷன்ஸ், பிரிடேஷன்ஸ், ஈவன் த டிசீஸ். ஸோ இதை வச்சுதான் நம்ம இதில் சொல்றோம். மற்றபடி இதுல வேற ஒன்று ஹேபிடேட் செலக்ஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட். அதுக்கு அடுத்தது வந்து ஆப்டிமாலிட்டி ஆஃப் தட் ஃபரோஜிங். இது என்ன வித்தியாசமா இருக்கு, இந்த வேர்டு ஆப்டிமாலிட்டி ஃபரோஜிங் வேர்டு வித்தியாசமா இருக்குன்னா, இது என்னன்னா தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து உணவு தேடும் போது செயல்திறன். சரி, இதான் எக்ஸாக்ட் தமிழ். ஆப்டிமாலிட்டி ஆஃப் தட் ஃபரோஜிங் என்ன மீனிங்னா, உணவு தேடும் போது செயல்திறன். எப்படி வந்து நம்ம செக்ஸுவல் பிஹேவியர் சொல்றோமோ, அது மாதிரி ஃபீடிங்க்கும் அது உணவுக்காக தேடும், அப்போ ஒரு சில பிஹேவியர் நடக்குது. அதுதான் இதை சொன்னாங்க. சரியா? சோ உணவு தேடும் போது சில செயல்திறன்கள். சோ ஜெனரலி த ஃபரோஜிங் டு சர்ச்சிங் தட் வைல்ட் ஃபுட் ஃபார் சோர்சஸ். அதுக்கு உணவு வேணும், அப்ப சர்ச் பண்ணணும். டு அஃபெக்ட் தட் அனிமல் ஃபார் ஃபிட்னஸ் அட் பிகாஸ் த பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் அனிமல் எபிலிட்டி டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அதுக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னா அதுக்கு உணவு கிடைக்காது. சும்மா அவங்க படுத்துட்டு இருந்தா பாருங்க, ஒரு அனிமலே, ஒரு காக்கா, ஒரு ஒரு பேர்டு இருக்கட்டும், ஒரு இன்செக்ட் இருக்கட்டும், ஒரு ஈவன் ஒரு எறும்பு இருக்கட்டும், சும்மா உட்கார்ந்து அதுக்கு உணவு கிடைக்குமா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படித்தான் நம்ம பிஜிஎஸ் பண்ணணும். சும்மா இருந்தா பிஜிஎஸ் கிடைக்குமா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் சொல்லல, இங்க சொல்லியிருக்காங்க பிஹேவியர்ல. இந்த அனிமல் எபிலிட்டி, அப்பதான் தே கேன் அனிமல் சர்வைவ், தே கேன் ரீப்ரொடியூஸ் தட். அது யங் ஒன்ஸ் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகும், இன்க்ரீஸ் பண்ணும். இல்லைன்னா அது அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. சரியா? the foraging behavior that animal in response to that environment
வேர் தட் அனிமல் வில் பி லிவ், எந்த இடத்துல அந்த அனிமல் இல்லனோ அது என்வாரன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரெண்டு ஒரு முக்கியமான இன்னொரு கேட்டகரி வந்து என்ன சொன்னா ஓஎஃப்டி, அதாவது ஆப்டிமல் ஃபார்கோயிங் தியரி. நிறைய தியரிஸ் இருக்கு, அதுல ஒரு தியரி இது என்ன சொன்னா, the model that help to predict how can the animal will be behave to searching the for food, in searching அந்த ஃபுட்டை சர்ச் பண்றதுக்கு அது எப்படி ப்ரிடிக்ட் பண்றது, the searching and capturing the food to record. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃபுட்டை சர்ச் பண்றதுக்கும் ஒரு அது அந்த பேரண்டல் கேர்ல இதை சொல்லுவோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபுட்டை சர்ச் பண்றதுக்கு. எது டைம் அண்ட் எனர்ஜி. இது வந்து பேரண்டல் கேரா இருக்கட்டும், அதுக்கு தான் சொல்லணும்ல, இதுல கண்டிஷன் ஃபியூச்சர்ல ஈவன் ரீப்ரொடக்டிவா இருந்தாலும் சரி, சர்வே பண்ணாலும் சரி, என்னன்னாலும் சரி, இந்த ரெண்டு ரொம்ப அவசியம். சரியா? அதான் வந்து ஆப்டிமல் ஃபார்மிங் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய, டு ஹெல்ப் டு ப்ரிடிக்ட் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு அனிமல் டு யூஸ் தட் அச்சீவ் திஸ் கோல். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு? டைம் முக்கியம், எனர்ஜி முக்கியம். ஒரு புலி வந்து ஒரு மானை பிடிக்க போகுது அப்படின்னா அந்த புலிக்கு வந்து சில பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தெரியணும். டைம், எனர்ஜி, அது எனர்ஜியை யூஸ் பண்ணணும், ஓடணும், இவ்வளவு விஷயம் இருக்குது. சரியா? ஸோ த ஃபரோஜிங் தட் குரூப்ட் இன்டு டூ மெயின் கேட்டகரிஸ். ஒன்னு வந்து சாலிட்டரி ஃபரோஜிங்னு சொல்றாங்க. இது என்ன சார், வேர் த அனிமல் வில் பி ஃபரோஜ் பை தெம்செல்வ்ஸ், அது சாலிட்டரி ஃபரோஜிங் சொல்லக்கூடியது. இது குரூப் ஃபரோஜிங்னா குரூப்பா போகக்கூடியதான் குரூப் ஃபரோஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அடுத்த கேட்டகரியில உள்ளது. சரியா? அந்த அனிமல் கேன் பி ஃபரோஜிங் டுகெதர். இது அந்த ரெண்டு குரூப்பா போய் அது வேட்டையாடக்கூடிய சில இதெல்லாம் இருக்கும், அதான் குரூப் ஃபரோஜிங் சொல்லிட்டு. சிங்கிளா போய் வேட்டையாடுறது சார், குரூப்பா போய் வேட்டையாடுறது, அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அடுத்து மைக்ரேஷன், ஓரியன்டேஷன் அண்ட் நேவிகேஷன். சரியா? ஓரியன்டேஷன் திசை, அதாவது நோக்கு நிலைன்னு சொல்லுவோம். மைக்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ஓரியன்டேஷன்னா அந்த எந்த பக்கம் போறது, திசை இல்லைன்னு நோக்கு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரைட். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல மைக்ரேஷன். ஸோ இதுல மைக்ரேஷன் பொறுத்தளவு த பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் பிளேஸ், அதான் சார் மைக்ரேஷன். சரியா? ஸோ அப்போ ஒரு இடத்துல இன்னொரு மைக்ரேட் பண்ணணும், அதுதான் பிசிக்கல் மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது. அப்போ சரி, இது ஓரியன்டேஷன். இது என்ன சார் ஓரியன்டேஷன்னா த எபிலிட்டி ஆஃப் தட் அனிமல் டு டிட்டர்மைன் இட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த ஸ்பேஸ் அமங் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் அண்ட் அதர் ஸ்பீசிஸ். அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அத திசை இல்ல நோக்கு நிலைன்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஃபார் டு ரிசீவிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் ப்ராசஸிங் இட், அந்த ஓரியன்டேஷன் மூலம். சரியா? ஸோ ஹியர் தட் இஸ் கார்லேட்டிங் டு தட் CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அண்ட் டு ஃபார்மிங் டு த ரெஸ்பான்ஸ், த டிராவலிங் ஃப்ரம் தட் ஒன் ஃபெமிலியர் லேண்ட்மார்க் டு த அனதர். அதாவது அதுக்கு தான் இந்த பைலோட்டிங் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல இருந்து அனிமல் மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு ரொம்ப லேண்ட்மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபெமிலியர் லேண்ட், கரெக்டா எங்க போயிட்டு அதே வழியா அது கரெக்டா வரும். சரியா? அதான் அதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓரியன்டேஷன்ஸ் டு அக்கர்ஸ் த அனிமல் டு டிடெக்ட் த கேம்பஸ் டைரக்ஷன் அண்ட் மூவ் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அதுதான் சொல்றேன், எப்படி நம்ம இந்த காட்டுக்குள்ள கரெக்டா அனிமல் போயிட்டு அது ஹோமுக்கு வந்துருது. ஹோம்னா ஹோம் ரேஞ்ச், எங்க எத்தனை கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எவ்வளவு போனாலும் திரும்ப நைட் வந்து அது ஹோம் ரேஞ்சுக்கு வந்துருந்தா அதுதான் அதுக்கு உள்ள கெப்பாசிட்டி. அதுதான் இந்த ஓரியன்டேஷன் சொல்றது. அந்த திசை, நோக்கு நிலை, அது எல்லாமே அதுக்கு தெரியும். இதே அடுத்த ஒரு டைட்டில் நேவிகேஷன் ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா. இது என்ன சார், தி எபிலிட்டி டு டிடெக்ட் தட் கேம்பஸ் டைரக்ஷன் டு டிட்டர்மைன் தட் பிரசன்ட் தட் லொகேஷன் ரிலேட்டட் டு தட் டெசிக்னேஷன். நீங்க நம்ம அந்த செல்போனு இல்ல கார் ஓட்டும் போது இல்ல நம்ம இந்த என்னது கூகுள் மேப் போடுறோம் வச்சுன்னா அப்பெல்லாம் இது வரும் நேவிகேஷன். அதாவது மேப் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, பெரிய மேப் சென்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் ஓரியன்டேஷன் டு யூசிங் த சன் அண்ட் ஸ்டார். இப்போ பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மைக்ரேட் ஆகும், அனிமல் ஒரு இடத்துல இருந்து. அப்ப இதெல்லாம் எப்படி அந்த சன் அண்ட் ஸ்டாரை வச்சுதான் அது அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் வச்சு மைக்ரேட் ஆகும்னு சொல்றாங்க. த மேக்னிடியூட், ஈவன் தட் மேக்னிடியூட், அந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்ல பார்த்தீங்களா, இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் தட் ஹெட் ஆஃப் த சம் பேர்ட்ஸ். சில பேர்ட்ஸ் அப்படி இருக்குமா சார்? இட்ஸ் அப்டாமன் ஃபார் தட். சில பீஸ்ல, இந்த ஹனிபி அந்த மாதிரி சில பீஸ்ல அப்டாமன்ல இருக்குமா சார்? அந்த மேக்னிடியூட வச்சு கரெக்டா அந்த ஹோம் லேண்டுக்கு எங்க போயிட்டு வந்தாலும் கரெக்டா அந்த ஹோம் லேண்டுக்கு வந்துருமா, ஹோம் ஏரியாவுக்கு வந்துருமா. சரியா? ஸோ இதெல்லாம் மைக்ரேட்டரி அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் 3 மெக்கானிசம் டு ஃபைண்ட் தட் வே. ஒன்னு வந்து பைலட்டிங், ஓரியன்டேஷன், நேவிகேஷன். இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப மைக்ரேட்டிங் அனிமல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே இது சொன்னதான்.
ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றது சார் அவங்களுக்கு மீட் பண்ணுங்க. சிம்பிளி டு ஃபேசிங் தட் ரைட் டைரக்ஷன், அதான் ஓரியன்டேஷன். கரெக்டான டைரக்ஷன் போயிட்டு வரும். நேவிகேஷன்னா ஃபைண்டிங் த ஒன்ஸ் வே ஃப்ரம் தட் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. கரெக்டா இங்க நேவிகேஷன் நம்ம சொல்லுவோம். இப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன், கரெக்டா நான் எங்க போகணும்னு நம்ம கூகுள் மேப்ல போட்டா அது கரெக்டா போய் அந்த நிப்பாட்டும். அது நேவிகேஷன் சொல்லுது. ஃபைண்ட் அவுட் த ஒன் வே ஃப்ரம் தட் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த ஸ்பேசியல் அண்ட் டெம்போரல் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது. இட்ஸ் அ மொடைல் ஆர்கனிசம் டு ஃபால் இன் டு த டூ லார்ஜ் கிளாஸஸ். இது வந்து ஹவு இட்ஸ் கண்ட்ரோல் தட் இன்ஸ்ட்ருமெண்டல் பிஹேவியர், அந்த ஃபீடிங் அண்ட் மேட்டிங் அதை பத்தி சொல்றாங்க. இல்லைன்னா வென் அண்ட் வேர் டு கண்ட்ரோல் தட் ஓரியன்டேஷன் பிஹேவியர் அப்படின்றது. வென் த இது வந்து டெம்போரல் ஓரியன்டேஷன் இருக்குது, வேர் தட் த ஸ்பேசியல் ஓரியன்டேஷன் இருக்குது. சரியா, அவ்வளவுதான் ஓரியன்டேஷன் பொறுத்தளவு தான். ஸ்பேசியல் ஓரியன்டேஷன் சொல்லும்போது த செல்ஃப் கண்ட்ரோல்டு த மெயின்டெனன்ஸ் ஆர் டு சேஞ்ச் தட் ஆர்கனிசம் பாடி பொசிஷன் இன் ரிலேட்டட் டு தட் என்விரான்மெண்டல் ஸ்பேஸ். அதுதான் அந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் உள்ள விஷயங்கள். இட் அக்கோர்ஸ் தட் certain stimulus of that environment in response to the sequence of the behavior. So to that way of organism, its a position itself, its external cause. குறிப்புகள், CUS னா இது என்ன மீனா, குறிப்புகள். ஒவ்வொன்றுக்கு அந்த அனிமல் வந்து சில குறிப்புகள் வச்சிருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது சில குறிப்புகள் வச்சிருக்கும், அதை வச்சுட்டு கரெக்டா போகுமா. சரியா, ரைட். இதுல டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆஃப் பிஹேவியர் ஆர் மெக்கானிசம். என்ன சார் இது? இது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஓல்டு சிலபஸ்ல பார்த்திருக்கோம். த கைனசிஸ், த மூவ்மெண்ட் ரிலேட்டட் டு தட் இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்டிமுலஸ், the stimulus to produce that change the either and speed of that movement, the rate of turn. அதான் சொல்லல, இப்ப எறும்பு போயிட்டே இருக்கும், ஒரு ஹாட்டான சப்ஸ்டிட்யூஷன் தான் டக்குன்னு அந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி போயிடும். சரியா, as a result the animal the position to change the related to the source of the stimulus. இப்போ கரெக்டா ஒரு நம்ம வீட்டுல ஒரு சுகர் சிந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த எறும்பு அந்த சுமல் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு எல்லாமே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ அதை அட்ராக்டிங் கைனசிஸ் சொல்லக்கூடியது. சரியா, அதுமாதிரி ஆர்த்தோகைனசிஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த லீனியர் வெலாசிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஸ்டிமுலஸ் மூலம் வரக்கூடியது. அதுமாதிரி கிளினோகைனசிஸ், இட்ஸ் அ ரேட் ஆஃப் டர்னிங் அஃபெக்டட் பை த ஸ்டிமுலஸ். டாக்சிஸ்னா த மூவ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட் டைரக்ஷன் ஆஃப் தட் ஸ்டிமுலஸ், எந்த டைரக்ஷன் இருக்கும் அது. நேவிகேஷன் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். த எபிலிட்டி டு மெனி அனிமல்ஸ் டு ஃபைண்ட் த வே, ஆக்சுவலி வித்தவுட் மேப் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கரெக்டா அது போகும் நேவிகேஷன். இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, சில பேர்ட்ஸ் இருக்கு சார். அதுல இந்த ஆர்டிக் டர்ன் ஒரு பேர்ட் இருக்குது. ஆர்டிக் டர்ன்லாம் இதான் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் இது ஆர்டிக் டர்ன் வந்து லாங்கஸ்ட் மைக்ரேட்டிவ் பேர்ட். UGTRல இருக்கிறாங்க சார், லாங்கஸ்ட் மைக்ரேட்டிவ் பேர்ட் ஆர்டிக் டர்ன். அதாவது கிலோமீட்டர் கணக்கு கரெக்டா எக்ஸாக்ட்ல எத்தனை மைல்ஸ் தெரியல, பட் இது லாங்கஸ்ட் மைக்ரேட். நம்ம சிலபஸ்ல கிடையாது. மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ் அண்ட் மைக்ரேட்டிவ் ஃபிஷஸ் அதெல்லாம் இருந்தா இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும், அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இன்செக்ட்ல வந்து இந்த மோனார்க் பட்டர்ஃபிளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஃபிஷஸ்ல சால்மன் ஃபிஷஸ் அது சொல்றாங்க. சரியா, ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் வந்து நார்மலா உள்ளது. இதுல ஹோமிங் அண்ட் நேவிகேஷன்னா, ஹோமிங்னா த ப்ராசஸ் வேர் பை த அனிமல் வில் பி ரிட்டர்ன் டு த ஹோம். அதான் ஹோமிங் என்ன மீனிங். இப்ப எங்க போனாலும் திரும்ப அதுக்கு ஹோம் கிரவுண்ட், அது வீட்டுக்கு வருது. நீங்க எங்க போனாலும் கடைசியில நைட் உங்க வீட்டுக்கு வர்றீங்களா பாத்தீங்களா, அதான் ஹோமிங் சொல்லக்கூடியது. நேவிகேஷன்னா the process by which the animal use the various causes to determine the position of the reference to the goals. அது navigations. ரைட், இதுல பாத் இன்டகிரேஷன் இருக்கு, இதுல டெட் ராக்கிங்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் லைக் லேக் ஆஃப் த லேண்ட்மார்க் அண்ட் சில இடத்துல லேண்ட்மார்க் பண்ணவே முடியாது. நம்ம பெரிய ஃபாரஸ்டோட பண்ணலாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் ஆண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, டெசர்ட்ல வந்து நம்ம ஒரு லேண்ட்மார்க் என்ன பண்ண முடியும், அனிமல் ஒரு இடத்துல மைக்ரேட் ஆகும்போது. அப்ப டெசர்ட்ல வந்து பண்ணது, ஐ மீன் இது வந்து டெசர்ட் ஆண்ட்னு இருக்கு. த குவிக் அண்ட் டைரக்ட்லி த நேவிகேஷன் டு பேக் டு த ஹார்ன். அப்போ ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் போகாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப உடனே வந்துடும். ஏன்னா அது கரெக்டா அங்க பண்ண முடியாது, அந்த பாத் இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அதான் இதுல பிரச்சனை இருக்குது. ஐ மீன் ட்ரூ நேவிகேஷன் த எபிலிட்டி டு மூவ் தட் கோல் இன் த unfamiliar territories in that absence of any sensory contact with that goals. இது வந்து true navigation சொல்லக்கூடியது. Mostly the external frame of that reference to that require both canvas and map வச்சு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இடத்துக்கு இன்னொரு போயிட்டே இருக்குமா. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல பேஜ் நம்பர் 46ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்களேன். இது என்ன சொல்ல வர்றாங்க, இந்த டயக்ராம் என்னன்னா பேஜ் நம்பர் 46ல பாருங்க.
இந்த சைட்ல நான் சொன்னேன் ஒரு பேர்டு வந்து மைக்ரேட் ஆகுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு சொல்றோம். இதுல சன் கேம்பஸ், மேக்னிடியூட் கேம்பஸ், ஸ்டார் கேம்பஸ். நான் சில பேர்ட்ஸ்ல ஹெட்லயே அந்த மேக்னிடியூடுக்கான கவர் பண்ணக்கூடிய சில விஷயம் இருக்கு. சன் இது சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம், ரெண்டாவது டயக்ராம், மூணாவது டயக்ராம். இது ஃபுல்லா நேவிகேஷன் ஆஃப் த மைக்ரேட்டரி நேவிகேஷன் பேர்ட். ஒரு சன்லைட் வச்சுதான், அது சன் கேம்பஸ்னா சன்லைட் வச்சுதான். சன் கேம்பஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டே டைம் ஃபார் மைக்ரேஷன். சன்லைட்லனா டே டைம் தான் இது மைக்ரேட் பண்ண முடியும். சர்க்குலர், இது வந்து சுத்தி ஒரு சர்க்குலர் மாதிரி போட்டு இப்படி இருக்காது. நம்மளா இது இமேஜின் பண்ணி ஒரு சர்க்குலர் போட்டுறோம் சார், நடுவில் ஒரு பேர்டு மாதிரி இருக்கு சார். அந்த பேர்டு வந்து எதை சொல்ல வர்றாங்கன்னா, அது எப்படி வந்து அது கரெக்டா அந்த மைக்ரேட் ஆகி எந்த இடத்துல எப்படி வருது, லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும், ரைட் சைடு. இதே ஒரு மிரர் வச்சா அடுத்த பாருங்க, ஆஃப்டர் 2 நைட்டு, ஆஃப்டர் 3 நைட்டு, இந்த மிரர் லெஃப்ட்ல வச்சா என்ன ஆகும், ரைட்ல வச்சா என்ன ஆகும், அது எந்த பக்கம் அந்த பேர்டு மைக்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த சன்லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, அப்ப சன்லைட் இதை வச்சுதான், சும்மா சொல்லல, இதெல்லாம் ஐடென்டி பண்ணி தான் இது சொல்றாங்க. சன் கேம்பஸ் மைக்ரேட் ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மைக்ரேட். அதே மாதிரி மேக்னிடியூட் கேம்பஸ் அப்படித்தான். மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ் த மேக்னெட்டிக் காயில் இன் த மிமிக் ஃபார் தட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலம் அது எந்த இடத்துல இருந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு போறதா, அந்த எம்எஸ், எம்னு இங்க மேக்னெட் அப்படின்னு அர்த்தமா, அந்த சவுத்து நார்த்து ஈஸ்ட், அதுதான் அந்த டபிள்யூ அந்த மாதிரி அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சரியா? மோஸ்ட்லி ஈவன் இந்த மேக்னெட் வந்து சன் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப ஈவன் த நைட் ஆல்சோ தே கேன் டிராவல் தட். நைட் கூட அது டிராவல் பண்ணலாம், மேக்னெட்டோட வச்சு தானே. ஸ்டார் அதே மாதிரி தான் நைட்ல டிராவல் பண்ணக்கூடியது. ஸ்டார் பொசிஷன் வச்சு பண்ணணும், நைட் ஸ்கை. சரியா? இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாக்டர்னல் மைக்ரேஷனுக்கு இந்த ஸ்டார் வச்சு ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு மைக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இருந்தாலும் இந்த 3 டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த டைட்டில் தான் வேற வந்து பெருசா வந்து கேட்க மாட்டாங்க. ரைட். அடுத்த லாஸ்ட் டைட்டில் வந்து டொமஸ்டிகேஷன் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். Domestication and behavior change is the last title. இது என்ன சார்? Domestication the process of adapted the wild animals and the plants in the human we use the domestic species na to raising நம்ம domestic animalக்கு rear பண்றோம்ல சில animals plants, அத domestication சொல்றோம். the food எதுக்காகனா ஃபுட்டுக்காக இல்ல ஒர்க் பண்றதுக்காக இல்ல மெடிசின்காக நம்ம பண்றோம். So the domesticated species are not the wild animals சொல்றோம். Behavioral change, we can refer that any transformation or modification of animal behavior, the broad range of the activities and approaches with the focus to that individual and the community and the environment to influence the behavior. Here, the rapid and involuntary changes of the behavior associated with the mental disorders. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் ஓரளவு தான் இருக்கணும், ரொம்ப ஓவரா இருந்தாலும் சில மென்டல் லெவல்ல அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? இதுல நிறைய அந்த குரூப் ஸ்ட்ரக்சர், செக்ஸுவல் பிஹேவியர், ஐ பேரண்ட் டு யங் ஒன் இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த கடைசியில இருக்கும். அந்த சில பேஜ் நம்பர் 46ல இருக்கும். சரியா? அதெல்லாம் குரூப் ஸ்ட்ரக்சர்னா அந்த பிஹேவியர்ல ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எப்படி இருக்குது, செக்ஸுவல் பிஹேவியர்ல அது எந்த மாதிரி இருக்குது, ஈவன் பேரண்ட்டுக்கும் யங் ஒனுக்கு ரிலேஷன்ஷிப் அந்த இன்ட்ராக்ஷன்ல இந்த பிஹேவியர், அதை பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் பெருசா கிடையாது. பேஜ் நம்பர் 47ல வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரிலேட்டடா ஒன்றும் பெருசா அதுல கிடையாது. இருந்தாலும் அதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க போதும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் பிஹேவியர், இந்த பிஹேவியரல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர் சோசியல். இதுல நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து அதான் சொல்லிட்டேன்ல, இது ரொம்ப சிலபஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் மற்றபடி இதுல வந்து டைட்டில் சின்ன டைட்டில் தான். இதுல பெருசா வந்து கொஸ்டின்ஸ் எப்படி சார் இதுல வரும்னா, நான் உங்களுக்கு பிஏல அந்த கொஸ்டின் மாடல்ஸ் நான் நிறைய உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுல வச்சு நம்ம ஒண்ணு நம்ம என்னென்ன வருதுன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் திரும்ப சொல்றேன், இல்ல ஓல்டு சிலபஸ்ல பிஹேவியர் வந்து ஓரளவு ரொம்ப டீப்பா இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப டீப்பாவே இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு கூட நீங்க பார்க்கணும் கூட நீங்க அவசியம் கிடையாது. சரியா? ஓரளவு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல உள்ள சில சப்டைட்டிலுக்கு மட்டும் நீங்க பார்த்தா போதும். இதுல வேற பெருசா கொஸ்டின்ஸ் வராது. சில முக்கியமான சில ஏரியாலாம் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த கேம்பஸ், இந்த மேக்னிடியூடு, சன்லைட்டு, சன் அண்ட் அந்த மாதிரி இதுல மட்டும் தான் வரும். இதுல வந்து சோசியல் கம்யூனிகேஷன், சோசியல் டாமினன்ஸ் அண்ட் மேட்டிங் சிஸ்டம், பேரண்டல் கேர் பத்தி கொஞ்சம் பார்த்தோம். அக்ரெசிவ் பிஹேவியர், இதுல அக்ரெசிவ் பிஹேவியர்ல நான் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன் சார். அதுமாதிரி பேரண்டல் கேரும் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப கொடுத்துருக்கேன், அதான் இங்க ரொம்ப கொடுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் கம்யூனிகேஷன், சோசியல் டாமினன்ஸு, அது மாதிரி பேரண்டல் கேரு, அக்ரெசிவ் பிஹேவியர்,
ரீப்ரொடக்டிவ் சக்சஸ், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல நல்லாவே கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. புதுசா இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப ஒண்ணும் கிடையாது. இந்த ஹேபிட் செலக்ஷன், ஆப்டிமிட்டி ஃபார்கிங், மைக்ரேஷன், ஓரியன்டேஷன், நேவிகேஷன், டொமஸ்டிகேஷன் அண்ட் பிஹேவியர், இதுதான். இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் அவ்வளவு நோட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நம்ம கொடுத்ததை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் பிஹேவியர். ஸோ இதோட யூனிட் 8 சிலபஸ் ஓவர். யூனிட் 8 வந்து எவல்யூஷனரி பிரின்சிபல் அண்ட் அனிமல் பிஹேவியர். சரியா? நான் குரூப்லயும் ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்க இந்த எந்தெந்த போர்ஷன்ல எதெல்லாம் கவர் பண்ணலாம்னு சொல்லி குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சிலபஸை கம்ப்ளீட்டா நீங்க ஓல்டு சிலபஸ் உள்ள மெட்டீரியலையும் பார்க்கணும், நியூ சிலபஸ் உள்ள மெட்டீரியலையும் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், திரும்பவும் சொல்றேன். பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல், நெக்ஸ்ட் வந்து ஓல்டு சிலபஸ் மெட்டீரியல், நெக்ஸ்ட் நியூ சிலபஸ் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த ஏரியால எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் வித் கீயோட, அதுல எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் நீங்க என்ன பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இது ஃபுல் ஃபிளட்ஜா இந்த யூனிட் ஃபுல்லாவே நமக்கு கவர் ஆகும். சரியா? ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷன் தான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த டெஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ் இதோட முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.